அடுத்த மாதம் ஜூன் 14ஆம் தேதி உங்களுக்கு இது வருது, ராஜ்யசபா தேர்தல் சி வி சண்முகம் இடத்திற்கு. அந்த இடத்திற்கு முதலில் த்ரிஷா என்று சொல்லப்பட்டாலும் தற்போது இவருடைய ஆஸ்தான ஜோதிடராக அவர் ரத்தன் பண்டிட் என்னப்படும் வெற்றிவேல் ரத்தன் பண்டிட் அவரை நிற்க வைப்பாங்கன்னு செய்தி வருகிறது. அதோட நேற்றைக்கு அதிமுகவில் 3 எம்எல்ஏ எடுத்ததோட நமக்கு வரும் தகவல்கள் இன்னும் 7 அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்த 2 நாட்களில் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால நின்று அங்கு போட்டியிடலான்னு வருது. 4 திமுக எம்எல்ஏக்களும் பேசிக்கொண்டு இருப்பதாகவும் தகவல் வருகிறது. மார்ட்டின் அவர்களுடைய மாப்பிள்ளையை அனுப்பி வச்சார்னு சொன்னால் 2022 மார்ட்டின் அவர்கள் திமுகவிற்கு நான் 509 கோடி தேர்தல் பத்திரம் மூலமாகவும் 3000 பாக்ஸ்கள் கொடுத்ததுக்கும் காரணம் திமுக வந்தவுடன் லாட்டரி மீண்டும் திறக்கப்படும். 2001 இன்னொரு சிக்கல், திமுக மீது பிஜேபிக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா எந்த சட்டம் அல்லது எல்லாவற்றையும் கோர்ட்டில் உடைக்கிறது. இதனுடைய அடிப்படை எங்கேருந்து வந்ததுன்னா லாட்ரி மார்ட்டின் தான். ஐபேக் தான் ரூட்ஸ் மீடியாவுக்கு இந்த மாதிரி வீடியோ போடணும் எப்படிங்கிறதுக்கு இது பண்ணியிருக்கார் என்று சொல்லப்படுகிறது. ஸோ பிரசாந்த் கிஷோர் என்ன பேக்ரவுண்ட் எப்படி ஒர்க் பண்ண பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் இன்னொரு பக்கம் பிரியங்காவை பிரைம் மினிஸ்டர்னு கொண்டு 29 கொண்டு வரணுங்கிற மாதிரி இன்னொன்று ஓடிட்டுருக்கு. ஸோ இவருடைய லாங் டேர்ம் பிளான் என்ன, மோடி ஒரு 10 நிமிஷம் இவரோடு பேசினாலே இவருடைய ஐடியாவை அவர் புரிந்து கொள்வார். தென்னிந்தியாலேயே 90 சீட்டு ஜெயிக்க முடியும் என்று ராகுல் காந்தி பிளான் பண்ணி தான் அடுத்த நாளே லெட்டர் கொடுத்துட்டாரு. விஜய் போய் காங்கிரஸ் வேலையில் சிக்கி கொண்டிருக்கிறார். நாளைக்கு மோடி அவருக்கு அட்வைஸ் செய்யலாம். அதாவது மோடி விஜயுடைய வேட்புமனுவில் அவர் பெயரில் உள்ள அந்த பள்ளி நிலம் காட்டப்படவில்லை. அது அவருடைய விஜய் வித்யாஷ்ரம் ட்ரஸ்ட்டுக்கு அவர் லீஸுக்கு தான் கொடுத்துருக்கார். இது வழக்கு வந்தால் அவர் தேர்தலில் வெற்றி பெற்றது செல்லாது, 6 வருஷத்துக்கு நிற்க முடியாதுங்கிற சிக்கல்கள் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையெல்லாம் மோடி சுட்டி காட்டலாம். ஸோ அதனால் மோடி காங்கிரஸுக்கும் இவருக்கும் உள்ள நட்பு, அதில் உள்ள சிக்கல்களை லைட்டாக சுட்டி காட்டலாம். 1 to 1 கேட்டிருக்காராம். எந்த ஒரு மோடியும் ஆங்கிலம் பேசுவார், இவரும் ஆங்கிலம் பேசுறதுனால ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் நாளை பிரதமர் மோடி அவர்கள் மீட் பண்ண போறதா அதிகாரப்பூர்வ தகவலே கிடைச்சிருச்சு. இன்னும் பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு, அதை நம்ம அடுத்து பேசலாம். இப்போ இந்த மீட்டிங்க்கு உண்டான பர்பஸ் என்ன? புதிய ஆட்சி வந்தவுடன் தனக்கு ஆதரவும் நிதிகள் கேட்பதுங்கிறது ஒரு இது சம்பிரதாய மீட்டிங்காக எப்பயுமே பிரதமரையும் ஜனாதிபதியும் சந்திக்க போவார்கள். இவர் 22ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தார் ஒரிஜினலாக, இந்த மாதம் 24 நாள் முன்னாடி. பட் 20ஆம் தேதி தான் அவர் 5 ஊர்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு 20ஆம் தேதி நைட்டு வந்தார். 21ஆம் தேதி மோடியுடைய 12 வருஷம் முடிஞ்சு, இந்த டேர்மில் 2வது டேர்ம் முடிஞ்சு 3வது வருஷம் இருக்குது. அதெல்லாம் இருக்கிறதுனாலையும் இவருடைய திட்டத்தில் இந்த காலையில் இவங்களை சந்திச்சுட்டு மாலையில் சோனியா, ராகுல் மற்றும் பிரியங்காவோடு டின்னர்னதை அவங்க ரசிக்கலை. ஸோ அதை இன்னொரு தடவை விசிட்டாக வச்சுக்கங்கன்னு ரிக்வெஸ்ட் வைக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் உண்டு. பட் அது இந்த தடவை இருக்கான்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்த தகவலில் அதுவும் ஒரு பார்ட்டு. ஸோ மோடி ஃப்ரீயாக இல்லைங்கிறதுனால மாற்றி வச்சு நாளைக்கும் போகிறாருன்னு செய்தி வந்திருக்கு. இப்பொழுது பல்வேறு சிக்கல்கள் நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் நேற்றைக்கு நடந்துள்ள ஆட்சிக்கு 3 எம்எல்ஏக்கள் மாற்றம், இன்னொரு பக்கம் இவர் அளவுக்கு அதிகமாக காங்கிரஸ் பின்னால் போயிருக்கிறது. காங்கிரஸ் ஒரு திட்டம் போட்டிருக்கான். அதாவது 2014 44 சீட்டு, 2019 53 சீட்டு, இந்த முறை 99 சீட்டுக்கு வந்திருக்காங்க. அடுத்த முறை
தென்னிந்தியாவில் மாத்திரம் பார்த்தா 130 சீட் இருக்குது. தமிழ்நாட்டில் 40, ஆந்திரா கம்பைன்டு ஆந்திரா 42, கர்நாடகா 28, கேரளா 20. கேரளாவில் அப்படியே 20க்கு 19, 19லையும் 24ல் 18 எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் 40க்கு 40 கூட்டணியாக எடுத்தாலும் 10 தான் காங்கிரஸ். இந்த முறை 20 மினிமம் கொடுக்கணும் என்று பேசியதாக தகவல் இருக்குது. அந்த 5 பேர் இதுக்கு கொடுத்தப்போ முதல் லெட்டர்லேயே எங்களுக்கு வருகின்ற பாராளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் கார்பரேஷன் எலெக்ஷன் எல்லாத்துலேயும் கொடுக்கணும்னு அந்த மெயிலில் இருந்துச்சு, ஷோடங்கர் போட்ட மெயிலில். ஸோ அதில் 20. இதே மாதிரி இது கேரளாவில் இவருடைய ஆதரவு கேட்டால் 20க்கு 20 எடுக்கலாம். கர்நாடகாவில் இவருக்கு 2-4 சீட்டு கொடுத்துட்டு, ஆந்திராவில் 1 சீட்டு கூட கிடையாது, அதுலேயும் இவருடைய ஆதரவால் ஜெயிச்சா தென்னிந்தியாவிலேயே 90 சீட்டு ஜெயிக்க முடியும் என்று ராகுல் காந்தி பிளான் பண்ணி தான் அடுத்த நாளே லெட்டரை கொடுத்துட்டாரு. ஸோ அந்த ட்ராப்பில் இவரும் போய் மாட்டிக்கிட்டு இருக்கார். ஸோ விஜயும் ஏன்னா காங்கிரஸோடு நீங்கள் சேர்ந்தால் மற்றவர்கள் இதாகும். காங்கிரஸ் உங்களுக்கு திமுகவை கழட்டி விடணும். அதாவது ராகுல் காந்தியை கழட்டி விட்டுட்டு அந்த இடத்துல திருமதி செல்வி மம்தா அவங்க தலைவராகணும்னு பார்த்தாங்க. நடுவில் இதில் மகாராஷ்டிராவிலேருந்து வர சாம்னா பத்திரிகை அவங்க ஸ்டாலின் தலைமை ஏற்கணும்லாம் ஒரு கட்டுரையே போட்டாங்க. ஸோ இதெல்லாம் ராகுலுக்கு பிடிக்கல. நம்ம தான் இந்தியா முழுவதும் மோடியை எதிர்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ஜாதி செல்வாக்கை வச்சுக்கிட்டு பண்ணுற இவங்க நம்மளை கழிச்சிருவாங்கன்னு தான் இது பீகாரில் அவங்கள தோக்கடிக்க பார்த்தாரு. இப்போ இவங்களும் அடிபட்டாச்சு, இப்போ இங்கேயும் போயிடுச்சு. ஸோ இப்போ விஜயை இண்டி கூட்டணியில் திமுக இருந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. பட் இண்டி கூட்டணியிலேயே இப்போ ஏற்கனவே பீகார் தோத்தாச்சு. இது வெஸ்ட் பெங்காலில் இவங்கள சேர்க்க மாட்டாங்க. மம்தாவும் இவங்களும் இண்டி கூட்டணின்னு சொன்னாலும் தனித்தனியாக எதிர்த்து தான் நிற்பாங்க. ஸோ உத்தரப்பிரதேசத்தில் போன முறை இண்டி கூட்டணியாக கிட்டத்தட்ட 2 அகிலேஷ் யாதவும் இவங்களும் சேர்ந்து 39 சீட் ஜெயிச்சாங்க, அவங்க 37. ஸோ இந்த முறை இவரை கழட்டி விட இவர் மாயாவதியுடன் சேர்வதாக தகவல்கள் வந்துட்டுருக்கு. ஸோ இவர் வேண்டாம், ராகுல் காந்தி வேண்டான்னு போயிட்டுருக்கு. ஸோ இது அடுத்த வருஷம் 27 தேர்தலில். ஸோ இந்த மாதிரி சிக்கல் இருக்கிறப்ப விஜய் போய் காங்கிரஸ் வேலையில் சிக்கி கொண்டிருக்கிறார். நாளைக்கு மோடி அவருக்கு அட்வைஸ் செய்யலாம். அதாவது மோடி 10 ஸ்டாலின் 10 கருணாநிதியை தன்னுடைய 14 வருஷம் இதுவாகவும் முதலமைச்சராகவும் 12 வருஷம் இதுவாகவும் 26 வருஷம் ஆஃப்டர் 2000க்கு அப்புறமா 2022 24 வருடங்களாக அவர் தொடர் 2002 பதவியேற்றது 2002. ஸோ 2002 தொடர்ச்சியாக அவர் பதவியில் இருக்கிறார். ஸோ அதனால அவருக்கு எல்லாமே தெரியுங்கிறதுனால விஜய் பற்றி நம்மை தாண்டி பல்வேறு தகவல்கள், உளவுத்துறை தகவல்களெல்லாம் அவங்களுக்கு வந்திருக்கும். உதாரணமாக விஜயுடைய வேட்புமனுவில் அவர் பெயரில் உள்ள அந்த பள்ளி நிலம் காட்டப்படவில்லை. அது அவருடைய விஜய் வித்யாஷ்ரம் ட்ரஸ்ட்டுக்கு அவர் லீஸுக்கு தான் கொடுத்துருக்கார். இது வழக்கு வந்தால் அவர் தேர்தலில் வெற்றி பெற்றது செல்லாது, 6 வருஷத்துக்கு நிற்க முடியாதுங்கிற சிக்கல்கள் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையெல்லாம் மோடி சுட்டி காட்டலாம். ஸோ அதனால மோடி காங்கிரஸுக்கும் இவருக்கும் உள்ள நட்பு, அதில் உள்ள சிக்கல்களை லைட்டாக சுட்டி காட்டலாம். 1 to 1 கேட்டிருக்காராம். எந்த ஒரு மோடியும் ஆங்கிலம் பேசுவார், இவரும் ஆங்கிலம் பேசுறதுனால எந்த இதுவும் இல்லாமல். ஸ்டாலின் அவர்கள்லாம் பார்க்க போகிறப்போ எப்படி சார்? கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க. சில நேரம் கனிமொழியோ இல்லை டிஆர் பாலு போன்ற இது மொழிபெயர்ப்பாளர்கள் கூட இருப்பாங்க. ஸோ அந்த இல்லை டெல்லியில் சில ரெப்ரசன்டேட்டிவும் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கலாம். ஸோ இது இவங்க இப்போ சகாயத்தை டெல்லி ரெப்ரசன்டேட்டிவாக போடுவான்னு சொல்கிறாங்க. பட் அதில் இன்னும் கிளாரிட்டி வரல. ஏன்னா அடுத்த மாதம் ஜூன் 14ஆம் தேதி உங்களுக்கு இது வருது, ராஜ்யசபா தேர்தல் சிவி சண்முகம் இடத்திற்கு. அந்த இடத்திற்கு முதலில் த்ரிஷா என்று சொல்லப்பட்டாலும் தற்போது இவருடைய ஆஸ்தான ஜோதிடராக அவர் இது ரத்தன் பண்டிட் என்னப்படும் வெற்றிவேல் ரத்தன் பண்டிட் அவரை நிற்க வைப்பாங்கன்னு செய்தி வருகிறது. ஸோ இப்போ விஜய் அங்கே போகிறப்ப இண்டி கூட்டணி, ஏன்னா இன்னொன்று சட்டசபைக்குள்ள நம்ம அதாவது திமுக பிஜேபியுடைய பி டீமாக மிகப்பெரிய அளவில் தேவையற்ற வார்த்தைகளை சொல்லி, சனாதனம் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி காங்கிரஸ் தோக்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்த மத்திய பிரதேசில் ஜெயிக்கிற வாய்ப்பு இருந்த இடத்தில் அந்த சமயத்தில் தான் அந்த மீட்டிங்கில் இவர் பேசினார். அதை வச்சுக்கிட்டு அவங்க ஜெயித்தாங்க. பீகார் தேர்தலையும் பல மாநில முதல்வர்களை சொன்னப்போ இவங்க மாத்திரம் சொல்ல அது வைரல் ஆச்சு. ஸோ இந்த முறை சட்டசபையில் பேசினதை எடுத்துக்கிட்டு பிஜேபி தரப்பில் ஏற்கனவே புட்டப் பண்ணிட்டாங்க டெல்லி ஹைகோர்ட்டில். அவர் அப்போ இது உள்ளே பேசினாலும் அதே சிந்தனையில் இருக்கிறார், அதே விஷயத்தில் தான் இருக்கிறார்.
இருக்கார். அது உள்ள அங்கே பேசினது எடுபடாட்டியும் அந்த ஆதாரம் வந்துருக்கு. என்ன ஒரு சிக்கல்னா இவருடைய எம்எல்ஏவும் அதையே பேசியிருக்கார், முஸ்தபான்னு சொல்லிட்டு மதுரை எம்எல்ஏ. ஸோ இப்போ மோடி இவருக்கு காங்கிரஸ்லேருந்து விலகுவதற்கு அட்வைஸ் கொடுக்கலாம். அதோட நேத்தைக்கு அதிமுகவில் 3 எம்எல்ஏ எடுத்ததோட நமக்கு வரும் தகவல்கள் இன்னும் 7 அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்த 2 நாட்களில் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால நின்று அங்கு போட்டியிடலான்னு வருது. 4 திமுக எம்எல்ஏக்களும் பேசிக்கொண்டிருப்பதாகவும் தகவல் வருகிறது. ஓகே, 4 திமுக எம்எல்ஏக்கள் 4 இப்போ உதயசூரியனில் வெற்றி பெற்றவர்கள். வர்றவங்க யாருமே வந்து கேஸ் இல்லாமல் இருக்கிறவங்கள தான் இவங்களும் சேர்த்துக்கிறாங்க, அந்த மாதிரி தானே? இல்லை, அதெல்லாம் இந்த கேஸ் இல்லாதவங்கன்னு சொன்னால் அது ஒரிஜினாவே அங்கே இருக்க முடியாது. அது ஓகே, பெரிய லெவலுக்கு ஊழல் கேஸ் அந்த மாதிரி கேட்குறேன். இல்லை, அதுதான் சொல்கிறேன். செங்கோட்டையன் பேரில் பல வழக்குகள் உண்டு, ஊழல் வழக்கு உண்டு, மனைவி இது பெண் விஷயத்துலலாம் உண்டு. அதை சார் அதெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்துட்டால் அதை பெருசாக ஒதுக்க முடியாது. இது நிதியமைச்சராக இப்போ பொறுப்பேற்றுள்ள வில்சனுடைய வீடியோ பெருசாக ஓடிட்டுருக்கு. அவர் மனைவி வீட்டில் போய் கட்டையை எடுத்து விரட்டி அடிக்கிறது அவருடைய இதுலேயுமே ஏதோ ஒரு ஹவுஸ் இதுன்னு ஒரு இது போட்டிருக்காரு. சரி, அது எல்லாமே அவங்க இதில் வந்துடும். இப்போ வன்னியரசு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு கொலை குற்றத்தில் ஆயுள் தண்டனை பெற்று, பட் அது செட் சைட் ஆயிடுச்சு. சரி, நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்டார்னா முடிஞ்சு போச்சு, அதை நம்ம பேச முடியாது. பட் அது இங்கே வந்து சிக்கல் என்னன்னா இவருக்கு இப்போ இவருடைய ஆட்சியில் மார்ட்டின் அவர்களுடைய மாப்பிள்ளையை அனுப்பி வச்சார்னு சொன்னால் 2022 மார்ட்டின் அவர்கள் திமுகவிற்கு நான் 509 கோடி தேர்தல் பத்திரம் மூலமாகவும் 3000 பாக்ஸ்கள் கொடுத்ததுக்கும் காரணம் திமுக வந்தவுடன் லாட்டரி மீண்டும் திறக்கப்படும். 2001 ஒரு நாளைக்கு 1.25 கோடி லாட்டரி வித்திருக்காரு. இன்றைக்கி ஒரு லாட்ரி 10 ரூபான்னு வச்சாலே ஒரு நாளைக்கு 10 கோடி, 50 ரூபா லாட்ரி இருந்ததுன்னா ஆவரேஜ். ஸோ அவ்வளவு பிஸ்னஸ் இது வெள்ளையாக பண்ணுறது. அவர் 2017 ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து 23 வரைக்கும் 25,000 கோடி டேக்ஸ் ஜிஎஸ்டி கட்டியிருக்கார் நம்மகிட்டேருந்து வாங்கி. அவர் வருமான வரியாக இது 1985 2023 வரை தன்னுடைய பேரில் மார்ட்டின் பேரில் மட்டும் கட்டினது 4,500 கோடி. ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக பிளாக் மணியும் சேர்த்திருப்பார். இன்னொரு சிக்கல், திமுக மீது பிஜேபிக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா எந்த சட்டம் அல்லது எல்லாவற்றையும் கோர்ட்டில் உடைக்கிறது. இதனுடைய அடிப்படை எங்கேருந்து வந்ததுன்னா லாட்ரி மார்ட்டின்ட்டு தான். இப்போ நம்ம பார்த்தால் திரு KN நேரு பேரில் இருக்கிற வழக்கில் அவருடைய தம்பி வீட்டிலேருந்து எடுத்த ஃபோன் ரெக்கார்டு இதை வச்சு தான் போட்டாங்க. டாஸ்மாகில் இருக்கிறத வச்சு தான் வந்து உங்களுக்கு அந்த வெளியில் வந்துச்சு. இந்த 2 கேஸ்லேயும் அந்த ரெக்கார்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போன வழக்கில் ஜெயிக்கலை. ஆனால் மார்ட்டின் வீட்டில் ரைடில் கிடைச்ச விஷயங்களை அந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டேயே வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய வக்கீல்களை வச்சுக்கிட்டு கோர்ட்டு நீதி பரிபாலனத்தையே அஃபெக்ட் பண்ணுறவருங்கிற நிலைமையில் ஏன் பிஜேபி வேகமாக ஆக்ட் பண்ணலன்னு இருக்கலாம். அது பற்றியும் மோடி இவர் வரும்பொழுது அவர்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணலாம். இல்லை அந்த வழக்குகள் வேகமாக இது பண்ணலாம். ஏன்னா மார்ட்டின் எந்த அளவுக்கு இருந்தார்னு புரிஞ்சுக்கணுன்னா, கேரளாவில் அச்சுதானந்தன் ஆட்சி 2006-11 காலகட்டத்தில் உங்களுக்கு அவருக்கு ஏதோ அங்கே சிக்கல் வந்ததுன்னு சிபிஎம் உடைய பத்திரிகை தேசாபிமானிக்கு இப்போ 2 கோடி கொடுத்தாரு டொனேஷன். அதுக்கப்புறம் அச்சுதானந்தன் சொல்ல திருப்பி கொடுத்தாங்க, அது வேறு விஷயம். இப்போ இந்த ஆட்சியில் அதானிக்கிட்ட இருந்து ஐயப்ப சங்கத்துக்கு 75 லட்சம் வாங்கினாங்க. ஸோ இது மாதிரி எல்லா லெவல்லையும் போகக்கூடியவர் இது. ஸோ ஒன்று காங்கிரஸுடைய நட்பை குறைத்து கொள்ளவும் மார்ட்டினுடைய குடும்பத்தின் ஈடுபாட்டை குறைக்கவும் மோடி அட்வைஸ் பண்ணலாம். பட் விஜய் என்ன பிளான் பண்ணுவார்? ஏன்னா விஜயுடைய லாங் டேர்ம் பிளான், அவருடைய ஜோசியர் ஆலோசனை படியாக அவருக்கு பிரதமராகும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ தமிழகத்தை தாண்டி தென்னிந்தியாவில் இந்த முறை ஓரிரு எம்பிக்களை நீங்கள் எடுத்தீங்கன்னா 2030 அடுத்த 2034 பிரதமராகும் வாய்ப்பு இருக்கிறதுங்கிறார். ஸோ அதுக்கெல்லாம் பிளான் பண்ணால் இன்னும் பிரசாந்த் கிஷோர் பாண்டே மீட்டிங்க்கு அப்புறம் வரலன்னா கூட ஐபேக் தான் ரூட்ஸ் மீடியாவுக்கு இந்த மாதிரி வீடியோ போடணும் எப்படிங்கிறதுக்கு இது பண்ணியிருக்கார் என்று சொல்லப்படுகிறது. ஸோ பிரசாந்த் கிஷோர் என்ன பேக்ரவுண்ட் எப்படி ஒர்க் பண்ண போகுது? ஏன்னா பிரசாந்த் கிஷோர் இன்னொரு பக்கம் பிரியங்காவை பிரைம் மினிஸ்டர்னு கொண்டு 29 கொண்டு வரணுங்கிற மாதிரி இன்னொன்று ஓடிட்டுருக்கு. ஸோ இவருடைய லாங் டேர்ம் பிளான் என்ன? மோடி ஒரு 10 நிமிஷம் இவரோடு பேசினாலே இவருடைய ஐடியாவை அவர் புரிந்து கொள்வார். ஸோ இதெல்லாம் நாளைக்கு போனப்புறம் தான் பெருசாக தெரியும்.
அப்போது டிஎம்கேவுக்கு வரும் நாட்கள் இல்லை வரும் தேர்தல்கள் டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாமா? 2026 தேர்தலில் 35% எந்த கூட்டணியும் இல்லாமல் வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு 5% முழுக்க முழுக்க ஃப்ளோட்டிங் ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த முறை அவங்களுக்கு போட்டுடலாம். சாதாரணமாக தாவேக்காக போடணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கடைசி 4 நாட்களில் விஜய் போட்ட வீடியோ பேரம்பேத்தி சொன்னதை கேட்டு ஒரு 30% சாலிடாக இருக்குது. அதோட காங்கிரஸ் ப்ளஸ் விடுதலை சிறுத்தைகள் இவங்க எல்லாரும் சேர்ந்தாலே கிட்டத்தட்ட 38% வந்துடுச்சு. அதிமுக திமுக தனியாக 20 எடுத்தாலும் 39 பெருசு, நாம் தமிழர் ஒரு 5%ன்னு போட்டால். ஸோ இன்னும் அதிமுக முழுமையாக கரையுமா? அதில் லீமா ரோஸ் என்ன பண்ண போகிறாங்க? நேற்றைய தாவலில் கிட்டத்தட்ட ஒரு எம்பிக்கும் ஒரு எம்எல்ஏக்கும் 100 ஸ்வீட் பாக்ஸ்கள் கொடுக்கப்பட்டில்லை, 100 சோஃபா செட் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ இது அதனால் இப்போ கட்சி தாவேகா என்ற கட்சியை ஆதவர்ஜுனா முழுக்க கைப்பற்றி விட்டாரா? அதை தவிர காங்கிரஸ் சொல்படி இவர் கேட்கிறாரா? ஏன்னா காங்கிரஸ் நான் பார்த்துக்கிறேன் 2 கம்யூனிஸ்டையும் கூட்டுட்டு வரேன்னு ராகுல் சொல்லி லெட்டர் கொடுக்க, இவர் முதல் லெட்டர்லேயே காங்கிரஸை சேர்த்து கொடுத்துட்டாரு. அது இல்லைன்னா 8ஆம் தேதியே இவர் பதவி ஏற்றிருக்கலாம். ஸோ இப்போ கம்யூனிஸ்டுகளை நம்பி இருக்க முடியாதுங்கிறதுனால தான் இவங்களை என்ன நேற்று 3 பேர் எடுத்ததை பார்த்தீங்கன்னா 108, 3, 111, 116 காங்கிரஸ், 4 பேர் மந்திரி சபையிலே அணிஞ்சிட்டாங்க. தாவேகா ஐயுஎம்எல், விசிகா ஐயுஎம்எல். ஸோ 120 ஆயிடுச்சு. ஸோ எல்லா விதத்திலையும் தன்னை சேஃப்டி பண்ணிக்கிட்டு தன்னுடைய ஜோசியர் சொன்னபடி பிரதமராகும் கனவில் அவர் போயிருக்கிறார். அது மோடி கிட்ட போனால் என்ன ஆகும்னு பார்க்கணும். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.